உங்களோட காலகட்டத்துல நிறைய பேரோட ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. அந்த நாள்ல வந்து எல்லாரும் ஒன்னா பேசுவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி கேரவன் ஸ்டைல் இல்லன்னும் போது எப்படி இருந்துச்சு மேடம் இன்னைக்கு அவங்களெல்லாம் பார்க்கும் போது? இல்லம்மா, எப்போ கேரவன் ஒண்ணு வந்ததோ அன்னைக்கே வந்து அந்த ஒரு அந்யோன்யம், ஒரு வந்து பாசமா பழகிறது, பேசுறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடுச்சுமா. அப்பெல்லாம் நாங்க மரத்தடியில உட்காந்துப்போம். இல்லைன்னா வந்து இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருப்பாங்க, அது கீழேதான் வந்து அந்த ராட்சச ஃபேன் இருக்கு பாருங்க, காத்தை விட சத்தம் தான் வரும். அங்கதான் உட்காந்துப்போம். ஈவன் ஆச்சியம்மால இருந்து முத்து எங்கள் சொத்துன்னு ஒரு படம், அதுல பிரபு அண்ணா தான் வந்து ஹீரோ, ராதா வந்து ஹீரோயின். அதுல பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல நடந்தது அந்த ஷூட்டிங் சேலத்துல. பாத்தீங்கன்னா சுத்திலும் வந்து அப்போ இந்த டேப் சேர் மாதிரி ஒண்ணு வரும், மடிப்பு சேர் மாதிரி வரும். அது எல்லா ஆர்டிஸ்டும் வச்சுட்டு இருப்பாங்க. ஆச்சிமா, பிரபு அண்ணன், ராதா, நானு, வனிதா, சிவச்சந்திரன், எத்தனை ஆர்டிஸ்டாங்க அத்தனை பேரும் ரவுண்டு கட்டி உட்கார்ந்துப்போம். ஒரு ஒத்துமையா இருக்கும். ஒரு மேக்கப் ரூம்னா அது ஒரு மேக்கப் ரூம் தான் இருக்கும். தனியா இவங்க ஹீரோயினுக்கு மேக்கப் ரூம் தனி, ஹீரோக்கு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மேக்கப் ரூமா இருந்தாலும் ஒரே இதுவா இருக்கும். காஸ்டியூமர் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலியா, ஒரு ஹோம்லியா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது மட்டும் இல்லாம அப்ப பெரியவங்க அவங்க எல்லாம் வந்து சிவகுமார் அண்ணன், பிரபு அண்ணன், அப்படி உறவு வச்சுதான் கூப்பிடுவோம். இப்ப கூட எனக்கு மீறி என்னால வந்து பிரபு சார்லாம் சொல்ல முடியாது. பிரபு அண்ணன், சிவகுமார் அண்ணன் இப்படிதான் சொல்லுவேன். ஆச்சிமா அவங்க எல்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. இந்த கையை எப்படி வச்சுக்கிறது, அந்த டைலாக் முடிஞ்ச உடனே அந்த டைலாக் அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன ரியாக்ஷன்ஸ் பண்ணணும், அப்படியே சும்மா நிக்க கூடாது. இதெல்லாம் வந்து அவங்க பெரியவங்க வந்து நிறைய சொல்லி தருவாங்க. ஆனா அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து உபயோக பண்ணி கேட்டுக்கிட்டோம். அந்த கேட்டுக்கிட்டதனுடைய பயன்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் டிராவல் பண்றேன்னா அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அவங்க எனக்கு பண்ண கைடன்ஸ் தான்.